ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, குரு பார்வை இல்லாத ராகு பகவான், குரு பார்வை இல்லாத கும்பராசினர் இனி மற்றவர்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு மற்றவர்களுக்காகவே பணம் நேரம் அனைத்தையும் செலவழித்திருப்பீர்கள். இப்போ இனிமே உங்களுக்காக வாழ போறீங்க, உங்களுக்காக நீங்க முன்னேற போறீங்க, உங்களுக்குண்டான வேலையை நீங்க பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்ய போறாரு. வேகத்தினால் யோகத்தை பெறப்போகின்ற சதய நட்சத்திரக்காரர்கள் அதிரடியான வருமானம் கிடைக்க போகுது. மிக முக்கியமான துறைகள்ல எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி கிடைக்க போகுது பலன் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம விரிவா விளக்கமா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலங்கள் மற்றும் சனி பக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசினான சனிபான் 2ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. குடும்ப சனியாக இருக்கிறார். எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் கிடையாது, பயப்படாம இருக்கலாம். உங்களுடைய நட்சத்திர ராகுவான் உங்களுடைய நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவும் சிறப்பான ஒரு அம்சம் தான். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கும்பராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கும்பராசியில் கூட ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நடந்த குரு பெயர்ச்சி, குரு அப்படியே விலகி கடகராசி போய் உச்சம் அடைஞ்சிட்டாரு. இப்போ கும்பராசிக்கு குரு பார்வை இல்லை, ராகுவை குரு பார்க்கல. இப்பதான் ராகுனுடைய சுய சஞ்சாரம், சுய பலம், உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் வரையில் கண்டிப்பா ராகுபான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாரு. குரு பார்க்கறதுனால சரி கொஞ்சம் மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ மற்றவங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணணும்னு விட்டு கொடுக்கணும். ஆனா இப்போ குரு பார்வை இல்லாத ராகு உங்களை ஒரு ராஜா மாதிரி வாழ வைக்க போறார், சுகபோகத்தை அனுபவிக்க வைக்க போகிறார். சரிங்களா? இதுல மிக முக்கியம் நான் சொல்லக்கூடியது, நமக்கு உறவுகள் உதவல, நம்ம சொல்லி புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு பேசி பேசி உங்களுடைய உறவுகள்கிட்ட உங்களை பத்தி புரிய வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட புரிய வைக்க நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கூட பிடி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலே தனிமை, விரக்தி, கஷ்டம் இருப்பீங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா துணிந்து முடிவு இருப்பீங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா விட்டு விலகி போறாங்க, நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். அதனால என்னங்க உங்களுக்கு பெனிஃபிட்னா, தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய பணம் நேரத்தை தேவையில்லாம விரயம் பண்ண மாட்டீங்க, நேரத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. அப்போ முன்னேற்றமான பாதையில நீங்க முயற்சிக்க ஆரம்பிக்க. அதுல மிக முக்கியமா நடக்கக்கூடியது வேலை மாற்றம். ஸோ தேவையில்லாத வேலையில மாட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு எவ்வளவு வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ரெகனேஷன், ஒரு மதிப்பு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும். வேற வழி இல்லை, இந்த வேலையை பார்த்துதான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் கட்டாயத்துல நீங்க இருந்திருப்பீங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய குடும்பத்திற்காக அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப துணிஞ்சு முடிவெடுப்பீங்க. அப்படி முடிவெடுக்கும் போது வாய்ப்பினை இந்த ராகு கொடுப்பாரு. வேற ஒரு நல்ல கம்பெனில, வேற ஒரு நல்ல ஒரு சம்பளத்துல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. ஸோ வேற ஒரு ஊருக்கு டோட்டலா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தொலைதூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு, சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், மற்றவங்க பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு பாவங்க திருப்பி கொடுக்க முடியாத இயலாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு சூழல்ல உங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும். அப்போ பண வசூல் வேட்டையில நீங்க இறங்கிறீங்க, கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு கிளம்பி இறங்கிறீங்க. அது உங்களுக்கு நல்லதுதான். உங்களை இந்த பணத்தை வாங்கி உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இப்போ உங்க கண் முன்னாடி சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நியாயமா உங்களுக்கு கிடைக்கணும், பணம் பொருள் கிடைக்கும். அதே நேரத்துல சொத்து விஷயத்துல உங்களை இதனால் வரைக்கும் தெரியாம உங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க, தெரியாம உங்கள்ட்ட இருந்து ஏமாத்திட்டே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெளியில தெரிய வரும். அப்போ உறவுகள், வாழ்க்கை துணை உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்களோ அந்த விஷயம் வெளியில தெரிய வரும் ராகுவால். அப்ப நீங்க தனித்து ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இனிமே ஏமாற மாட்டீங்க அந்த உறவுகள்கிட்ட. ஸோ பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், உங்களுக்குடைய விஷயம், உங்களுக்கு உண்டான உரிமை, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்க சண்டை போட்டனாலும் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அது கண்டிப்பா கிடைச்சிடும். அதே போலதாங்க அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள் கண்டிப்பா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை நியாயமான முறையில் நீங்க கேட்டு வாங்கிருக்கீங்க.
அடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு வெளியில பாட்டி தாத்தா ஊர்ல சென்று போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது, பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கும், பெரிய பெரிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? பெண்களை பத்திரிக்கை சுயதொழில் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல திருமண வாழ்க்கையில பிடிக்காத ஒரு நபரை அல்லது சரியில்லாத ஒரு நபரை திருமணம் முடிச்சுட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அடையிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்யும். அந்த மாற்றத்தை துணிந்து நீங்க எடுங்க. பெற்றவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மற்றவங்களுக்காக நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இனிமேல் துணிந்து முடிவெடுப்பீர்கள். அந்த முடிவை எடுக்க வைக்கும் ராகு பகவான். அப்படி எடுக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா நிம்மதி கிடைக்கும். அப்படி எடுக்கிறதுனால என்னங்க கிடைக்கும்? அது மேல் இருக்குன்னா உங்களுடைய சுய சம்பாத்தியம் அதிகரிக்கும். நீங்க சுயமா பணம் காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, சுயமா தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க, நல்ல ஒருத்தர் வேலையில் அமருவீங்க. ராகுவான் உங்களுக்கு பணம் பற்றாக்குறை வைக்க மாட்டார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு மாநிலத்துல, வேற ஒரு நாட்டுல, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல வேற ஒரு ஊர்ல போய் உங்க வாழ்க்கையை தொடங்குவீர்கள், வருமானத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அந்த வருமானத்தில் பெரிய லாபங்கள் உண்டு. அதே போல டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய வியாபாரங்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள், இதெல்லாம் நல்ல விதத்துல ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கும். ஸோ பிசினஸ் பண்ணக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கும் இந்த ஒரு நேரத்துல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி. ஆனா இப்பயும் ஒரே விஷயத்தை கடைபிடிச்சுங்க, மற்றவர்களை நம்பி, மற்றவர்களை எதிர்பார்த்து, மற்றவங்க நம்ம உதவி செய்வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி கொண்டு இருக்காது. அதனால்தான் வேகம் எடுத்தால் யோகம் நிச்சயம். நீங்க சுறுசுறுப்பா நீங்க பார்க்க வேண்டிய வேலையை நீங்க துணிஞ்சு முடிவெடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ அடுத்தவங்க வரட்டும் நீங்க காத்திருந்தாலும் சரி, அடுத்தவங்க உதவி செய்வாங்கன்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஏமாற்றம் தான். அப்போ நீங்க டக்கு டக்குன்னு முடிவெடுத்து போய்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த ஜென்மத்தில் ராகு பகவான், குரு பார்வை இல்லாத ராகுவான் மறைமுகமான சில வேலை தொழிலுக்குண்டான வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. தவறில்லை, காலத்தின் கட்டாயம் அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், அதன் மூலமா நீங்க பணம் காசு பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படுது. அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது மறைமுக நண்பர்கள், உறவுகள் மூலமாக சில பணாதாயம், சில வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றங்கள், உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் ஏற்றுக்கொண்டு சில காரியங்கள்ல நீங்க செஞ்சுதான் ஆகணும். இது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும், இது உண்மையும் கூட. மேலும் மிக முக்கியமா இந்த ஒரு நேர காலகட்டத்துல சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்கை மற்றும் காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். மிகப்பெரிய அளவு காரியத்தில் சித்திகள் கிடைக்கும். அதே போல மிக முக்கியம் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டது பாம்பு புற்று. எங்கெல்லாம் பாம்பு புத்தோட சேர்ந்து அம்மன் தெய்வங்கள், அம்மன் ஆலயங்களோ அதுல ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து அந்த மண்ணை வீட்டுல குத்துவிளக்கு பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மஞ்சள் நிற துணியில கொஞ்சம் மண்ணை சேகரித்து குத்துவிளக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. வெள்ளி செவ்வாய்க்கு தீபம் காட்டி வாருங்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் வரை. ஏன்னா அப்படி செய்யும் போது உங்க மேல சுமத்தின பழி, குற்றம், குறைகள் நீங்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சரியாகும். அந்த மண்ணை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை திலகமாக விபூதியாக நெத்தியில் இட்டுட்டு வாங்க, பெரிய நன்மை நடக்கும். மறைமுகமான ஏவல், பில்லி, சூனியம் போன்ற விஷயங்களும் சரி, எதிர்பாராத விபத்துகள், கண்டம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அந்த விஷயங்கள் உங்களை காப்பாற்றும். தவறாம இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ராசி வந்து தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனத்தை நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய. எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.